பள்ளிக்கூடத்துல படிக்க விடணும். அந்த பள்ளிக்கூடத்துல படிக்க விடுற சிஸ்டம் எல்லாம் யாரு? பாடசாலை முஸ்லிம் பாடசாலை தான். இன்னைக்கு பாடசாலை முஸ்லிம் பாடசாலை தான். பிரித்தானியாவினுடைய திட்டங்களும் சட்டங்களும் தான் இன்னைக்கு உலகத்திலேயே இல்லை எல்லா கல்விக்குள்ளையும் கையாண்டுகிட்டு இருக்குது. பேரு முஸ்லிம் பாடசாலை, அதிபர் முஸ்லிம் அதிபர், டீச்சர்ஸ் முஸ்லிம் டீச்சர்ஸ், மாணவர்கள் முஸ்லிம்கள். அவன் என்ன செய்வான்? முஸ்லிம் பாடசாலை பர்தா போடு, பர்தா எங்க கிள்ளணுமோ அங்க கிள்ளிடுவான். வெளியில பர்தா போடு, பர்தா போடு, தொப்பி போடணும், சாப்பாடு சட்டம் போடு. அது நிர்வாகத்தினுடைய சிஸ்டம். நாங்க கையடிக்க மாட்டோம்ன்றான். பள்ளிவாசல் நிர்வாகம். நீங்க கிராத் ஓதி ஆரம்பிங்க, பிரச்சனை இல்லை. சலவாத்தி சொல்லி முடிங்க, நோ ப்ராப்ளம். தொப்பி போடுங்க, பர்தா போடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா அந்த ஸ்கூல் ஒரு சிறந்த ஒரு ஸ்கூல் ஆகணுமாக இருந்தால், இல்ல மாஸ்டர் மாதிரி இருப்பீங்க, மாஸ்டர் மாதிரி பிரின்சிபல் மாதிரி இருப்பீங்க. ஒரு ஸ்கூல் ஒரு பெரிய புள்ளியை பெறணும் என்றால், அது ஒரு இன்டர்நேஷனல் ஒரு நேஷனல் காலேஜாக மாறணும் என்றால், அது தன்னுடைய பதிப்பை பெருசாக்கி கொள்ளணும் என்றால் அந்த ஸ்கூலுக்கு பேண்ட் முக்கியம். இப்ப பர்தா போட்ட புள்ள அடிச்சுக்கிட்டு போகும், பேண்ட் அடிச்சுட்டு போ முடிஞ்சா அது விளங்க மாட்டேங்குது நமக்கு. தொப்பி போட்ட புள்ள மியூசிக் வாய்ச்சிட்டு போவான், அங்க விட்டுட்டான். அதுக்குள்ள உள்ள பாடத்திய திட்டங்கள் என்ன? அதுக்குள்ள உள்ள பாடத்திட்டங்கள் என்ன நடக்கும்? இஸ்லாமிய மார்க்க அறிவு இல்லாத பாடத்திட்டங்களும் அகீதாவும் ஷரியாவும் இல்லாத பாடத்திட்டங்களும் உள்ளுக்குள்ள வரும். அப்ப திட்டம் தீட்டி உள்ளுக்குள்ள வருது. என்ன? ஆண் பெண் கலப்பு வந்துடும். அதுக்கு ஒரு உளவிய காரணம், அந்த ஆம்பளை பொம்பளைய கலந்து வச்சாத்தானா ரோஷத்துல படிப்பானுங்களாம். இது ஒரு ஷாட்டு. இஸ்லாம் தெரியாது பாருங்க, இந்த ரோஷம் பாடுறதெல்லாம் இஸ்லாத்துல தெரியாது. அப்ப ஒரு கலப்பு. அதுக்குள்ள முஸ்லீம் பாடசாலையா ட்ரிப் போற வீட்டை காசு வேண்டிக்காங்க. ட்ரிப் போற என்ன ட்ரிப்? டீச்சர்ஸ் மாறுவாரு பொம்பளை பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ். நீங்களே போக போடாடி, உங்க மாப்பிள்ளை மாறலாம சேர் மாரோட நீங்களே போக கூடாது. எங்களுக்கு தெரியும் இந்த ட்ரிப்ல எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. பிள்ளைகள் மட்டும்தான் புதினம் பாக்குற, மற்ற ஆக்கள் ஒரு புதினமும் பார்க்கறதில்ல. புதினம் காட்டுற மற்றவங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு தெரியும். அப்ப ட்ரிப் போற எப்படி போக முடியும்? டீச்சர் எப்படி போவா? ட்ரிப் போறா பேரண்ட்ஸோட போகட்டும். அந்த பிள்ளைகள் பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு கல்விக்கு வாசியான இந்த இடங்களை எல்லாம் காட்டிட்டு வாங்க. பிள்ளைகள் அவங்க கூட்டிட்டு போய் காட்டட்டும். எவ்வளவு ட்ரிப் போறாங்க பேரண்ட்ஸ், கூட்டிக்கொண்டே காட்டுட்டு. அப்ப பெற்றோர் இல்லாம கோமர் பிள்ளைகளையும் தனியேற்றி, இந்த பொடியமாரையும் தனியேற்றி, இந்த பஞ்சையும் நெருப்பையும் பஸ்ஸில் ஏற்றிக்கு போனா எப்படி பத்தும்? எவ்வளவு அனாச்சாரம் நடக்குது தெரியாதா? எவ்வளவு பெரிய ஆபாசங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த ஸ்கூல்கள், இந்த பாடசாலைகளை நடந்துட்டு இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் வழி வகுத்துக்கிட்டு போறோம். மார்க்க அறிவு இருந்திருந்தா அது நடக்குமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு இறையச்சம் இருந்திருந்தால் இப்படியான ஒரு தப்பு நடக்குமா? சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று சொன்னாங்க. லா யഖுலுவன்ன ரஜுலுன் மின் இம்ரா, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம். இய்யாக்கும் வதுஹூல அலா நிஸா, பெண்களிடம் நீங்கள் தனிமையில் இருப்பதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஆண் பெண் தனிச்சிருக்கிறது ஸ்டாஃப்ல இருந்து பிள்ளைகள் வரைக்கும் தான். ஆண் பெண் தனிச்சிருக்கிறது. முக்கியமான ஒரு மீட்டிங்ல டிஸ்கஷன்ல இருக்காங்களாம். அவங்க கதவை சாத்தி வச்சு போட்டு டிஸ்கஷன். என்ன டிஸ்கஷன்? ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா மூன்றாவது ஷைத்தான் வந்துடுவான். நான் தங்கம் தான், என்னோட இருந்தவளும் தங்கம் தான், நடுவில் இருக்கிற ஷைத்தான் தங்க கட்டி இல்ல, அவன் சேர்த்து விட்டுருவான். தான் நடந்துகிட்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபி தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அல்ஹமு யா ரசூலல்லாஹ், மச்சின் என்ற விஷயம் என்னன்னு கேட்டாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூன்றாவது ஷைத்தாங்கிறீங்களே, அப்ப மாப்பிள்ளோட நானா தம்பி? ஏன்னா இப்போ மாப்பிள்ளை வீட்டுல தான் பொண்ணு இருக்கப்படா. நம்ம தானே சீதன சிஸ்டம். சீதனம் இல்லாட்டி மாப்பிள்ளோட வீட்டுல என்ன பொண்டாட்டி? அப்ப மாப்பிள்ளை வெளிநாட்டு போனா அவன் விட்டு அவன் தம்பி இருப்பான் தானே. அப்ப அல்ஹமு மச்சினன், மச்சான் நம்ம பாஷையில சொல்றான். அந்த விஷயம் என்ன யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹமு அல் மௌத், மச்சானா செத்த சாவுதான், முடிஞ்சு அவுட் அப்படின்னு, ஆபத்து அதான் கூட அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்க கொஞ்சம்தான்.
எனக்கு இந்த மேடையில் பேச முடியாத அளவுக்கு எதை நாம பச்சை விபச்சாரம் என்று சொல்றோமோ அது பகடி வதையாம். அது பகடி வதையாம். யூனிவர்சிட்டிக்கு போனவங்க இருப்பீங்க, யூனிவர்சிட்டிக்கு போனவங்க இருப்பீங்க, படிச்சவங்க இருப்பீங்க. அங்க யூனிவர்சிட்டியில ரெக்கிங் என்ற பேர்ல நடக்கிற விஷயங்கள் என்னென்ன எனக்கு இந்த பொதுவாக பேச முடியாது, நெட்ல போகும், உங்களுக்கே தெரியும். நான் ஒரே வார்த்தை சொல்றேன் பாருங்க, எதை நம்ம சமூகம் விபச்சாரம் என்று சொல்லுதோ அது ரெக்கிங் என்ற பேர்ல நடந்துகிட்டு இருக்கு. அவங்களோட நோக்கம் என்னையா? அவர்களை ஒற்றுமை ஆக்கணுமா. அப்ப அவங்களுக்குள்ள அந்த கூச்சத்தை எடுக்கணுமா. கூச்சத்தை எடுக்கிறதா இருந்தா ஒற்றுமை ஆக்கணுமாக இருந்தால் இப்படியா ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு செய்யற வேலைய ரெக்கிங் என்ற பேர்ல ஒரு ஆம்பளை மாணவன் ஒரு பொம்பளை மாணவிக்கு செய்யறான். இதை விட மொட்டையா சொல்ல முடியாது எனக்கு. உங்களுக்கு தெரியுமா, இலங்கையில் உள்ள யூனிவர்சிட்டிகள்ல படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 3 தடவைகள் அபோஷன் ஆக்குறதுக்கு யூனிவர்சிட்டி பொறுப்பு, 4வது சொந்த காசுல தான் செய்யணும். யாருக்கும் தெரியுமா? இது யாருக்கும் தெரியுமா? அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? நம்மளோட பிள்ளைகளுக்கு அபோஷன் ஆக்குறதுக்கு 3 தடவை அவங்க காசு தாராங்களாம். 4வது தடவை உங்களோட சொந்த செலவுல தான் செய்யணும், தப்பு செய்யக்கூடாதுங்கிறான். 3 தடவை தப்பு செய்யி, 3 அபோஷன் ஆகுண்டா எத்தனையை தாண்டி அபோஷன் ஆகும்? 3 கருக்கதை கலைப்பு, 3 தடவை கருக்கலைப்பு செலவை யூனிவர்சிட்டி எடுக்கும். அந்த அளவுக்கு நம்ம முஸ்லீம்கள் என்ன செய்யறல, யூனிவர்சிட்டியில போய் கேட்கறல, அதான் போம் நிரப்பி கொடுத்து காசு எடுக்கணுமே. அது மற்ற ஜாதிகள் இருக்குது, அதுக்கு வெக்கமையில எழுதி கொடுக்கும். நம்ம ஜாதிகள் என்ன செய்ய தெரியுமா? ஹாஸ்பிட்டல் வட்டாரங்களோட எனக்கு தொடர்பு இருக்கிறதுனால சொல்றேன், டாக்டர்ஸ்மாரோட நர்ஸ்மாரோட எனக்கு தொடர்பு இருக்கிறதுனால சொல்றேன். அங்க ஒரு இலங்கையில ஒரு ஊருக்கு, ஊரை சொல்ல விரும்பல, அங்க ஊர்ல அங்க வேலையிற ஒரு டாக்டர் சொல்றார், மௌலவி இந்த ஊர்ல, அவர ஊரை சொல்றார், என்ற ஊர்ல இருந்து அதுல இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி தான் அவர் வேலை பண்றார், அவர் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல். எந்த ஊர்ல இருந்து யூனிவர்சிட்டி பிள்ளை உண்டு எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகுது அபோஷன் ஆக்க சொல்லி. யூனிவர்சிட்டி பிள்ளை, முஸ்லீம் பிள்ளை. அவர் சொல்றார், அந்த பிள்ளைக்கு தெரியாது நான் அந்த பிள்ளையோட ஊர் தானே, அந்த பிள்ளைக்கு தெரியாது நான் அந்த பிள்ளையோட ஊர் தான். அப்ப நான் கேட்டேன், காசி என்ன செய்ய போறாய்? காசி என்ன செய்ய போறாய்? காப்ப வித்தேன். உம்மா கேட்பாங்களே, அது காணாத்து போச்சுன்னு சொல்லிட்டேன். இப்படி எத்தனை ஊர் மாறி நடந்துகிட்டு இருக்க தெரியுமா? இதுக்கு என்ன காரணம்? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பர்தாவோட புள்ள போகுதுண்டு, பர்தாவோட புள்ள போகுது, பர்தா ஊரை தாண்டும் வரைக்கும் தான். அப்புறம் பஸ்ல கலட்டியாச்சு. நாங்க ஜாமத்துல போய் நம்மளோட பிள்ளைய பஸ் ஸ்டாண்ட்ல, புத்தால பஸ் ஸ்டாண்ட்ல, எந்த ஊரை சொல்லலைன்னா பொதுவாக எல்லா ஊர்லயும் தான், ஜாமத்துல போய் 3 மணிக்கு முன்ன போய் கிளாஸுக்கு இப்ப போனா தான் 7 மணிக்கு போய் கொழும்புல இறங்கலாம். இப்ப போனா தான் காலையில போய் அந்த அடுத்த சிட்டியில அந்த டியூஷன் கிளாஸுக்கோ யூனிவர்சிட்டிக்கோ போய் சேரலாம். அப்ப பச்சை கொமர் பிள்ளைய யாரோட சேர்த்து விடுறாங்க? அதே யூனிவர்சிட்டியில படிக்கிற இன்னொரு காவிரோட சேர்த்து கவனம் போயிட்டு வாங்க, போயிட்டு வரோம்மா பாய் அனுப்பிவிட்டாச்சு. அவ்வளவுதான். அதுவும் இன்டர்சிட்டி பஸ் கண்ணாடிக்கு கீழே போட்டு வச்சுக்கான், முடிஞ்சு. இதோ அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவன் வீடியோ பண்ணி நெட்ல வந்தாச்சு, அவனே பின்னுக்கு இருக்கிறவன் வீடியோ பண்ணிவிட்டான். அப்ப ஒரு முஸ்லீம் பிள்ளை, அப்ப என்னன்னு தனியா நீ அனுப்ப? இப்படி ஒரு படிப்பு படிக்கணுமா? இப்படி கற்ப இழந்து ஒரு படிப்பு படிக்கணுமா? எப்படி வளர்க்கிறோம் நம்மட பிள்ளைகளை? நம்மட பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? 12-14 வயசாயிட்டு பிள்ளைக்கு தோற்றம் வந்துட்டு நீரி நான் கடைக்கு போயிட்டு வரேன், நாம கடைக்கு போய் கறி வேண்டி காய்ச்சி கொடுத்து வளர்த்த பிள்ளை. வீட்டு ஆம்பளையில் வந்துக்காங்க, உள்ளுட்டுக்க போயிரின்னு சொல்லி டீயை நாம கொண்டு போய் கொடுத்து வளர்த்த பிள்ளை. ரோட்ல நிக்காத உள்ளுக்கு போயிரு என்ற வளர்த்த பிள்ளை. வளர்த்து யூனிவர்சிட்டி கிடைச்ச உடனே எல்லாத்தையும் காணல. A level வரைக்கும்
உள்ளுக்குள்ள ஸ்கூல்ல விட்டுட்டோம். அது நான் ஊர் ஸ்கூல் கேட்டாடிய கேட்டாடிய கூட்டிக்காரண்டா மற வெளியூர் யூனிவர்சிட்டி கொண்டு விட்டாச்சு. அப்ப தனியே போகுது பிள்ளை கிளாஸுக்கு. இப்ப எங்க போன இந்த பிள்ளை மார்க்கமுள்ள பிள்ளையாக இருக்கட்டும், அது வேற விஷயம். மார்க்கமுள்ள பிள்ளை நெற்றுப்பா நிக்கன்னு வைங்க, நெற்றுப்பு அப்படி பிள்ளைன்னு வைங்க, தனியே போக வேணாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாப்ல 33வது வசனத்துல சொல்றான் வகர்ன ஃபீ புயூத்திகுன்னங்கறான். அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான்? அந்த மூமினான சஹாபி பெண்களை பார்த்து தான் சொல்றான். மோசமான பொம்பளையல் வீட்டுக்கேறீங்க, வெளியில போக வேணாம் வீட்டுக்கேறீங்கன்னு சொல்லல. மொத்த முஸ்லிம் பெண்களை, சஹாபி பெண்களை, நபியுடைய மனைமார்களை எல்லாம் சேர்த்து கூப்பிட்டு அப்படித்தான் எல்லாம் ஆரம்பிக்கிறான். 32வது வசனத்தை 32வது வசனத்துல நபியுடைய மனைமார்களே நீங்க மற்ற பெண்களை போன்ற அல்ல என்று